கிட்டத்தட்ட இந்த படிக்காத தற்குறிகள்னு மக்களை சொன்ன இவங்க தான் அரசியல்வாதிகள் தான் தற்குறிகள்னு நினைக்கிறேன் நான். கடன் வச்சுட்டு போயிருக்கான்னு சொன்னா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதானே. 11 லட்சம் கோடியை வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற பங்களாதேஷ்கள், உள்ள இருந்த பங்களாதேஷ்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவேந்து அதிகாரி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி தூங்கவே விட மாட்டாங்க. அப்ப விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைக்கு இவங்க அத்தனை பேரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஒரு வழியா தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெருவாரியான மக்கள் ஓட்டளிச்சு அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மதிக்கணும். அங்கிட்ட இங்கிட்ட அல்லாடிட்டு ஒரு வழியா காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட 2014 பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி சேர்ந்தது காங்கிரஸும் திமுகவும். இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு முடிவுக்கும் ஒரு முறிவுக்கும் வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி போக வேண்டியது காங்கிரஸும் தாவேக்காவும், ஆனா போகல. இந்த முறை வந்து தைரியமாக திமுகவோட ஓட்டையெல்லாம் மொத்தமா வாங்கி வலிச்சுட்டு அவங்களையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு ஜம்முன்னு போய் அங்க உக்காந்தாச்சு. எம்பி ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் நலன் கருதி எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் ஒருமனதாக நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், தாவேகாவுடன் கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டு நாங்க அதனால அங்க போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு. இதுல தமிழ்நாடு நலன் கருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட திமுகவோட இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்து திமுகவை காலி பண்ணிட்டு இப்பதான் வந்து தாவேகாவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி எப்ப பார்த்தாலுமே வந்து எந்த கட்சின்னு வந்து போய் கூட்டணி சேர்றாங்களோ அந்த கட்சியை வந்து காலி பண்ணி அழிச்சிட்டு தான் வருவாங்க. இவங்களும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க. ஆட்சியில இருந்த கட்சி கூட கூட்டணி இருந்துட்டு 5 வருஷம், அதிகமா போனா 10 வருஷத்துலயே வந்து காலி பண்ணிட்டு வெளியேற்றி வந்துருவாங்க. இதுதான் வந்து இவங்க ராசி. இது வந்து மற்ற வடநாட்டு மாநிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும். அதே மாதிரி இன்னைக்கு ஜோதிமணி அக்கா அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டோட நலன் கருதி நாங்க வந்து தாவேகாக்கு கூட்டணி போயிருக்கோங்க. கூடிய சீக்கிரமா அங்கேயும் போய் அந்த கட்சியையும் அழிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பாஜக ஆட்சி வரணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதுல அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது எப்ப பார்த்தாலும் காமெடியும் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பாசிச பாஜக, பாயாச பாஜக அதை வந்து நாங்க சமரசம் இல்லாம அதை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான ஒரே ஒப்பற்ற தலைவர் ராகுல். அவர் மூலியமா தான் வந்து இங்கே எல்லா, அதாவது பாஜக வந்து நாங்க வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வடநாடு பக்கம் பார்த்தா காரி துப்பிப்பிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ராகுல கழுதன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வடநாடு பக்கம் போடுற அந்த யூடியூப்ல போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. தமிழ்நாடு, அதாவது முக்கியமா பார்த்தோம்னா இந்த சவுத் இந்தியா தான் வந்து நம்ம ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டெல்லாம் ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட அவரெல்லாம் மதிக்காது. அந்த அளவுக்கு தான் அங்கிட்ட வடநாட்டுல வச்சிருக்காங்க. நம்ம தான் வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தோம்னா ஒரு ரொம்ப இல்லை, வெறும் 4 ஸ்டேட்ல மட்டும்தான் இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல ஹிமாச்சல் அண்டு கர்நாடகால ஊத்திக்கணும். அங்கேயும் வந்து பாஜக ஆட்சி வரப்போகுது. இங்க ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக கொண்டு போறாரு அப்படிங்கிறதுலதான் அவருடைய வெற்றியும் அடுத்து வரக்கூடிய ஆட்சியும் அமையும். ஏன்னா இங்க வந்து திராவிடம் இல்லாத தமிழகமாக இன்னைக்கு மாத்தியாச்சு. ஏன்னா அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இரண்டுமே வந்து திராவிட கொள்கைகளை வச்சது. திராவிடம்ங்கிற வார்த்தையை ஒழிச்சாச்சு. விஜய் அவர்களும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மத மக்களுக்காகவும் எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக வாழணும். ஒரு டென்ஷன் இல்லாத லைஃபை விஜய் கொடுத்துட்டாருன்னா ஜெயிச்சிருவாரு. இல்லை அப்படின்னா அந்த கழகம் அப்படிங்கறதையும் தூக்கி எரிகிற மாதிரி பாஜக கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிடம் இல்லை, ஆனா கழகம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம். கடைசியில பார்த்தோம்னா இந்த கழகத்தையும் வந்து கழுத்தை திருக்கி கடல்ல போடுற மாதிரி பாஜக செஞ்சிடும். அதனால நல்ல முறையில ஆட்சி செய்யணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு மரியாதை கொடுத்து ஒரு மதிப்பை கொடுத்து அவங்க நினைக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே எதிர்பார்க்காங்க. அதனால நல்ல முறையில ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நம்புறோம். இன்னொன்னு பார்த்தோம்னா எம்பி கனிமொழி அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்ககிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. நாங்களும் காங்கிரஸும் வந்து ஒரே இடத்துல உட்காந்து கும்மி அடிச்சு நாடாளுமன்றத்தை வந்து நாங்க நடத்த விடாம நிறைய வேலைகள் பண்ணோம். இனிமேல எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலாம். அதனால எங்களுடைய இருக்கைகளை வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இண்டி கூட்டணியில இருந்து இவங்க வெளியே வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த
புள்ளி கூட்டணியில இருந்ததுல முக்கியமான கட்சின்னு பார்த்தோம்னா நம்ம சவுத் இந்தியாவிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம், இருந்தாலும் கூட்டணியோட தான் தொடருவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால். அது மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே காலை விரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து ஒரு பக்கமா தூக்கி இந்த பக்கம் ஜம்ப் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவர் வந்து பதவி ஏற்கும்போது முதல்ல வந்து வந்தே மாதரம், இரண்டாவது நேஷனல் ஆந்தம், அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றுமே படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படிக்காத தற்குறிகள்னு மக்களை சொன்ன இவங்க தான் அரசியல்வாதிகள் தான் தற்குறிகள்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் 2026 பிப்ரவரி மாதம் மத்திய அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநில அரசுகளுக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னர் அவங்க வந்து அரசு விழாக்கள்ல பங்கு பெறும்போது கட்டாயமாக வந்தே மாதரம் பாடலும் பாடணும், தேசிய கீதம் பாடணும். அதே மாதிரி அந்த மாநிலத்தில் உண்டான அந்த தமிழ் தாய் வாழ்த்தும் அந்த மாநிலத்துக்கு உண்டான பாடலை கண்டிப்பா நீங்க பாடணும்னு சொல்லி சுற்றறிக்கை கொடுத்திருக்கு. அதன்படிதான் வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது அந்த பாடல் இசைக்கப்பட்டது. ஏன்னா எல்லாரும் வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அவர் வந்து நம் இந்திய நாட்டின் தேசிய பாடல்கள் தான் பாடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பாடலையோ, பங்களாதேஷோட பாடலையோ, ஆப்கானிஸ்தானுடைய பாடலையோ வந்து பாடல. அதனால இதை வந்து இப்பவே வந்து அரசியலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, கொஞ்ச நாள் அவரை ஆட்சி பண்ண விடுங்க. ஏன்னா இவர் கடன் வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதானே. 11 லட்சம் கோடியை வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் வந்து மற்ற இத்தனை, அதாவது காமராஜர்ல ஆரம்பிச்சு அண்ணா, ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும், எடப்பாடி அவர்கள் வரைக்குமேவும் அவங்க வந்து ஆட்சி செய்யும் போது இருந்தது வெறும் 5 லட்சம் கோடி கடன் தான். எத்தனை வருஷம்? 70 வருஷம். ஆனா 5 வருஷத்துல வந்து ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தோம்னா, மொத்த கடன் 5 வருஷத்துல 6 லட்சம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அவர் அதைத்தானே சொல்லுவாங்க, என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டியது. அடுத்து புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் வந்து வெள்ளை அறிக்கை விடுவாங்க. இது புதுசா விடக்கூடியது இல்லை. அதே மாதிரி வந்தே மாதரம் பாடினதுமே வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, பாடித்தான் ஆகணும். இதுக்கு வந்து திருமாவளவன் ஆகட்டும், இந்த கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இஸ்லாமிய கட்சிகளாகட்டும், எல்லாருமே வந்து கொந்தளிக்காதீங்க. இது வந்து நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதை மதிக்க வேண்டியது இந்தியரின் ஒவ்வொருடைய கடமை. தமிழ்நாட்டுல எப்படி திமுக ஆட்சி அழிஞ்சுன்னு சொல்லி எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இன்றைக்கு பாஜக கட்சி வந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் கழிச்சு அங்க பாஜக ஆட்சி அமைஞ்சிருக்கு. 15 வருஷமாக போராடி இருக்காங்க. வெறும் முதல்ல பார்த்தோம்னா 3 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் 77 எம்எல்ஏக்கள், அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு 207 எம்எல்ஏக்கள். கிட்டத்தட்ட அதிரி புதிரி வெற்றி. மக்கள் ஒரு வாரமா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து அதை ஒரு தவமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆண்டவன் வந்து அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுத்திருக்கான். அங்க இருக்கிற பங்களாதேஷ்கள், உள்ள இருந்த பங்களாதேஷ்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. சாரசாரியாக சாரசாரியாக மக்கள் நிக்காம போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாவே பார்த்தோம்னா பங்களாதேஷ்கள். அவங்கள யாரும் வந்து மாநிலத்தை விட்டு போங்கன்னு சொல்லல. ஆனா அவங்களா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ளூரில் இருக்கும் அதாவது வெஸ்ட் பெங்காலை சார்ந்த இஸ்லாமியர்கள் வந்து கியூல நிக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்மெட் வாங்க நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோட இருந்திருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா அப்படித்தான், ஏய் எங்க ஆட்சி நடக்குது தெரியுமா அப்படின்ட்டு நிறைய சவுடால் விட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இங்க இருக்கிறவங்க. அதே மாதிரி அங்க மம்தா பானர்ஜிட்ட வந்து நிறைய வாய் கொடுத்தவங்க எல்லாமே இன்னைக்கு பயந்து போய் ஹெல்மெட் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரப்போகுது. அடித்து நொறுக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்ப அதாவது ரொம்பவும் மோசமான செயல் செய்த குண்டர்களை வந்து என்கவுண்டர் போடுறதுக்கு உண்டான வேலைகளுமே வந்து நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் PS அஜய்பால் சிங் அவர்கள் வந்து 5 வருடத்திற்கு வெஸ்ட் பெங்கால்ல காவல்துறை உயர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் சட்டம் ஒழுங்கு மிகவும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நிர்பயா அந்த ஸ்கீம்ல மாநிலத்தில் எல்லா இடத்துலயுமே வந்து CCTV கேமராக்கள் கண்டிப்பாக பொருத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்முடைய ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது அது செய்யல. பட் அந்த மாநிலத்தில் பெரும்பாலும் வட மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா CCTV கேமரா இருக்கும். இப்ப பஸ்கள்லயுமே இருக்கு. இது பார்த்தோம்னா பக்கத்து மாநிலத்துக்கு கேரளாவில் கூட எல்லா பஸ்லயும் பெரும்பாலான பஸ்கள்ல நான் பார்த்திருக்கேன். கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எல்லா சைட்லயுமே வந்து அங்க கேமரா இருக்கும். அது ஒரு சேஃப்டி. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டுல பஸ்லயுமே இல்ல, மெயினான ஏரியாக்கள்ல கூட இல்ல. கொஞ்சம் வசதியானவங்க தான் அவங்க வந்து கேமரா வச்சிருக்காங்க. இப்ப சுவேந்து அதிகாரி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி தூங்கவே விட மாட்டார். டெய்லி ஒரு போராட்டம், பிரச்சனை, தெருவுல உட்காந்துருவாரு. அவரை சுத்தி வந்து அத்தனை மக்கள் அவர் கூட இருந்து
போராட்டம் பண்ணி அவங்க செஞ்ச தவறுகளை வந்து எடுத்து காட்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து இன்னைக்கு அங்க ஆட்சி நடந்திருக்கு. ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்ச உடனே அவர் செஞ்ச முதல் வேலை 650 ஏக்கர் நிலத்தை வந்து அதாவது பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு ஃபேன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வந்து இன்னைக்கு அங்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த திருட்டுத்தனமாக வரக்கூடிய பங்களாதேசிகள் ரோகிங்கியன்ஸ் வர்றது வந்து கட்டுப்படுத்தப்படும். நிறைய வந்து ஆறுகள் மூலமாக அவங்க நீந்தி வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நதியோரமாக நீந்தி வர்றதுனால அந்த நதிகள்ல வந்து முதலைகளை வாங்கி விட போறாங்க. நல்ல காடுகள்ல வந்து நல்ல நல்ல விஷமுள்ள பாம்புகளை வாங்கி விட போறாங்க. அதனால வந்து நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு மிகவும் பாதுகாப்பாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட நாங்க 10 கோடி பங்களாதேசிகளும் ரோஹிங்கியன்ஸையும் உள்ள விட்டுருக்கோம். எது இந்தியாக்குள்ள விட்டுருக்கோம். இங்க இருக்கும் இஸ்லாமியர்களும் பங்களாதேஷ் இஸ்லாமியர்களும் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடாக நாங்க மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு மௌலானா வந்து ரொம்ப சவுடாலா பேசினான். அவனை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாரோ அதாவது மர்மமான நபர்கள் அந்தால சுட்டு கொண்டுட்டாங்க. அது யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. தெரியாமையே போகட்டும். மிகவும் நல்ல விஷயம். நேத்து ஒரு மௌலானா வந்து சுவேந்து அதிகாரிக்கு சொல்லியிருக்காப்ல, இந்தியாக்குள்ள இருக்கிற பங்களாதேஷ்களை பூரா பங்களாதேஷ்குள்ள அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் முடியாது, நாங்க மறுபடியும் உள்ள வருவோம், உள்ள வந்து இந்தியாவை நாங்க இஸ்லாமிய நாடாக மாத்துவோம் சொல்லிட்டு. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா நம் இந்தியாவில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை விட ஒரு அதிகமான தொண்டர்கள். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணா ஒரு 4 பேர் இருப்பாங்களா, அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 14 பேர் நின்று வீடியோ போட்டிருந்தாங்க. நீ அந்த அவரை வந்து எந்த மர்ம நபர் வந்து தூக்கி ஜன்னத்துக்கு சொர்க்கத்துக்கு அனுப்ப போறாருன்னு தெரியல. இப்ப சுவேந்தி அதிகாரிகள் பொறுப்பேற்ற பின்னாடி அந்த மாநிலம் முழுவதும் எல்லா கோயில்களும் வந்து சீரமைக்கப்பட்டு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னு பார்த்தோம்னா நம்முடைய இப்ப புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, பொறுப்பேற்ற உடனே போய் ஸ்டாலின் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தாரு. வீரமணி அவர்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. வைகோவை பார்த்திருக்காரு, ஸ்டாலினை பார்த்திருக்காரு, சுபவி பாண்டியனை பார்த்திருக்காரு. அப்ப அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தான் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். இது பூராமே வந்து திருமாவளவன் சமீபத்துல கூட சொல்லியிருந்தாரு, மறுபடியும் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, இல்ல எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைக்கு இவங்க அத்தனை பேரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகளா, இல்லாட்டினா இவர் திராவிடனாக இருக்கணும், இவர் வந்து திராவிட கொள்கை கொண்ட இவர் இருக்கணும், இல்லாட்டினா ஸ்டாலின், சுபவி, வீரமணி இவங்களுமே வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கணும். சுவேந்து அதிகாரி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர் இவங்களுக்கு போய் மாலை போட்டாரு. இங்க நம்முடைய புதிய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, பெரியாருக்கு ஈவேராவுக்கு போய் மாலையை போட்டு வந்துட்டு இவங்களை பூரா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் மறுபடியும் இவர் இன்னும் பார்க்க வேண்டிய லிஸ்ட் இருக்கு. சைதை சாதிக்குல இருந்து அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா சுந்தரவல்லி, மதிவதனி அவங்கள போய் இன்னைக்கு பார்த்துட்டு அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா ஒரு 14 நபர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழு தான் பார்த்தோம்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமா பாடுபட்டிருக்காங்க. ஜீவசகாப்தமா, மதிவதனி, அண்டா செந்தில் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் கொண்ட குழுக்கள் இருக்காங்க. அவங்களையுமே வந்து நம்முடைய முதல்வர் போய் பார்த்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாம் பேசின பேச்சுலதான் வந்து இவருக்கு வந்து ஒரு ஹைப் ஏறி மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபமும் ஏற்பட்டு மக்கள் போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அதனால அதாவது திராவிடம் 2.0 ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா இது ஒரே சமயத்துல இந்த திராவிட கட்சிகள் வந்து இல்லாம ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு போட்டி வந்து பார்த்தோம்னா பாஜகவுக்கு தாவேகா மட்டும்தான், அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அதனால ஈஸியா வந்து அண்ணாமலை அவர்கள் தாவேகாவை ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. மக்களுமே வந்து அதற்கு ஒரு ஈகராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக வந்து பொறுப்பேற்பாங்க. அதனால கூடிய சீக்கிரம் இங்கேயுமே வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.